ஆங்கில புத்தாண்டையொட்டி கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து வண்ண மலர்களால் அலங்காரத்தில் எழுந்தருளி முருகப்பெருமான் காட்சியளித்த நிலையில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நியூ இயர் வருஷம் எங்கள் ஊர்லேயே கொண்டாடுவோம். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுனால கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானலில் பிரசித்தி பெற்ற குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நீங்களும் எல்லாரும் இது சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால எங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிறோம். போன வருஷமும் கொடைக்கானலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை பார்த்து சீரும் சிறப்பும் பெற்றிருந்தோம். இந்த வருஷமும் அதே குறிஞ்சி ஆண்டவரை பார்க்கணும், கொடைக்கானலில் இருக்கிற எல்லா அழகுகளையும் ரசிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். கொடைக்கானல் ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. வர்ற ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் ஹாப்பியாகவும் கொடைக்கானல் நல்லா தருது. மென்மேலும் இந்த கொடைக்கானல் எங்களை சீரும் சிறப்போடு வைக்கணும், இந்த குறிஞ்சி ஆண்டவர் எங்களை நல்லா வைக்கணும்னு வேண்டிக்கிறோம். நியூ இயர் வாழ்த்துக்கள். நாங்கள் எப்பவுமே வருஷம் குறிஞ்சி ஆண்டவரை பார்க்க வந்துடுவோம். எங்களுக்கு அது ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தி. இங்கே எல்லா ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற கிளைமேட்டை ரசிச்சுட்டு இங்கே தங்கிட்டு நாங்கள் போயிட்டு பசங்க கூட ஜாலியாக இருந்து பழகிடுச்சு எங்களுக்கு. அதனால் நாங்கள் முதல் நாளே இங்கே ஸ்டே பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தான் நேற்றும் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு குறிஞ்சி ஆண்டவரை பார்க்க வந்துட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்டா மனசு நிறைவாக இருக்குது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு சேலம் ராஜகணபதி கோயில் முன்பு திரளான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். சேலம் ராஜகணபதி கோயில் இரவு நடை சாத்தப்பட்டாலும் ராஜகணபதி வெளியே தெரியும்படி கிரில் கேட் பொருத்தப்பட்டிருக்கும். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி நள்ளிரவு முன்பு திரளான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். இதேபோன்று சேலம் கன்னிகா பரமேஸ்வரி கோயிலிலும் வியாபாரிகள் பொதுமக்கள் கற்பூரம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். தொடர்ந்து அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவபெருமானை மனமுருக்கி வழிபட்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாநகரில் 18 அடி உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு காலையிலேயே பால், சந்தனம், திருமஞ்சனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து ஆஞ்சநேயர் 3 டன் எடையுள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி சவுந்தரராஜன் பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பெருமாள் காலடியில் வைத்து ₹1 நாணயம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாடினும்சோலை அழகருடைய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கக்கூடிய தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை ஸ்தலமாகும். யார் யார் என்னென்ன வேண்டுதல் வேண்டி வந்திருக்காலோ அத்தனை பேருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வள்ளலாக சவுந்தரராஜன் அப்படிங்கிற திருநாமத்தோட இந்த எம்பெருமான் இந்த ஸ்தலத்திலே சேவை சாதிக்கிறார். எல்லாத்துக்கும் சம்பாவனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சணையை கொடுப்பார். ₹1 நாணயம். அதை வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது பார்க்கத்தான் ₹1. அது விலை மதிப்பில்லாதது. அதை வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா சகல விதமான செல்வங்களும் பெருகும். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் 1 சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.